अस्सलामु अलैकुम रहमतुल्लाहि व बरकातुह। इन्नल हम्दुलिल्लाहि नस्तईनुहु व नस्तगफिरुहु व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व सय्यिआति अअमालिना मय यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मय युद्लिल्हु फला हादिय लहु व अश्हदु अन ला इलाहा इल्लल्लाहु व अश्हदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु। எல்லாம் புகழும் வல்ல நாயனுக்கே என்று கூறி எனது உரையை ஆரம்பிக்கிறேன். இம்மையின் மறுமையின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது என்று கூறி என்னுடைய தலைப்புக்கு நுழைகிறேன். நான் இந்த பேச்சு பொருளில் எடுத்துக்கொண்ட தலைப்பு அரசியலும் ஆன்மீகமும். இந்த அரசியல் ஆன்மீகம் எடுத்துக்கொண்டதுனால நான் முதல் நம்ம ரெண்டு ஒரு அட்டவணை மாதிரி போட்டுக்குவோம். எப்படின்னு பார்த்தா நான் இந்த ரெண்டாக பிரித்து காட்டலாம் சொல்லிட்டு நான் விருப்பப்படுறேன். இப்படின்னு பார்த்தீங்கன்னா நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வாழ்ந்த காலத்தில் ஆன்மீகத்தை அரசியல் எப்படி கொண்டு வந்தாங்க, நம்ம இப்போதைக்கு எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். நம்ம 1400 வருஷத்துக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறை லைட்டாக உரசி பார்த்துட்டு நம்முடைய வாழ்க்கைக்கு வருவோம். அவங்க முன்னாடி எப்படி எடுத்து வச்சாங்கன்னா அந்த மக்கத்து குறைஷிகள்கிட்ட அவங்க மிக நம்பிக்கைக்குரியவராக இருந்தாங்க. நம்பிக்கைக்குரியவராக இருக்கும்போது ஒரு அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மக்களிட ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறதுக்கு வராங்க. அப்படி எடுத்து வைக்கும் போது சொல்கிறாங்க, ஒரு மலையின் உச்சியில் நின்றுக்கிட்டு மக்கள் எல்லாரும் ஒன்று திரட்டி, மக்களே நான் உங்களுக்கு பின்னாடி ஒரு பெரும் படை வருதுன்னு சொன்னால் நம்புவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது நம்புவோம், நீங்கள் என்னோட நீங்கள் நம்பிக்கை உரியவராக இருந்திருக்கிறீங்க, நீங்கள் என்ன சொன்னால் நாங்கள் நம்புவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அப்போ இது ஒவ்வொரு குலத்தினரையும் பேர் சொல்கிறாங்க. எல்லாருமே லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லும் போது அவருக்கு மிகவும் பிரியக்கூடிய ரசூலுல்லாஹ்வை வந்து மிக பிரியமாக வச்சுட்டு இருந்த அபூ லஹப் மன்னவாரி அரைக்கிறான், நீ நாசமாக போகுன்னு சொல்லிட்டு அல்லாஹ் தஆலா அவனுக்கு வந்து குர்ஆனில் கண்டித்து அபூ லஹப் இரு கைகளும் நாசமாகட்டும்னு சொல்லிட்டு கண்டித்து அல்லாஹ் வசனம் இருக்கிறான். இந்த ஆன்மீகத்தை தான் முதல்ல இந்த அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி ஆன்மீகத்தை தான் முதல்ல அடித்தளமாக இருக்குது. இப்படி தான் நம்ம ஊரில் வந்து நம்ம வந்து தர்கா வழிபாடு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்து வைக்க போகுது. நமக்கு ஏற்பட்ட ஒவ்வொரு அடியும் உதையும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம். அப்படி தான் நம்ம வளர்ந்தோம். அப்படி தான் வந்துட்டு நம்மளுடைய அமைப்பு இப்போ இன்னும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவங்களோட பணியை வந்து வீரியமாக செஞ்சுட்டு இருக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட பதவி ஆசையை காமிக்கிறாங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்கத்து குறைஷிகள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்கத்து குறைஷிகள்லாம் அந்த குலத்தில் வந்து ரொம்ப பயங்கரமாக இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட பதவி ஆசையை காமிக்கிறாங்க. நீங்கள் லாத்தூசாவையும் மற்ற கற்சிலைகள்லாம் ஏற்றுக்குங்க, நாங்கள் அல்லாவே ஏற்றுக்கிறோம், உங்களுக்கு வந்து இந்த குறைஷிகள் மத்தியில் உங்களுக்கு ஒரு பெரும் பதவியை தரோம் சொல்லிட்டு இந்த பதவி ஆசையை காமிக்கிறாங்க. ஆனால் நம்ம எப்படிலாம் பார்த்துச்சிங்களேன், நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சில அமைப்புக்கு சகோதர அமைப்புலாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவங்ககிட்ட சின்ன ஒரு பதவி ஆசையை காமிச்சு நீங்கள் இதை எடுத்துக்கங்க சொன்னாங்கன்னு வச்சுங்களேன், எங்களுக்கு மார்க்கெல்லாம் தேவையில்லை, இந்த பதவி தான் முக்கியம்ன்ற மாதிரி எடுத்துக்கிறாங்க. அதுக்காக அல்லாஹ் தஆலா குர்ஆனில் தன்னுடைய ஒரு வசனத்தில் இருக்கான். அதாவது சூரத்துல் அல்-பக்ரா இருக்கக்கூடிய 2வது அத்தியாயத்தில் 174வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான், வேதத்தில் அருளியவற்றை மறைத்து அதற்கு பகரமாக சொற்பத்தை பெற்றுக் கொள்கிறீர்களோ, நிச்சயமாக அவர்கள் தங்கள் வயிறுகளை நெருப்பை தவிர வேறு எதையும் உட்கொள்ளவில்லை. மறுமை நாளில் அல்லாஹ் அவர்களிடம் பேசவும் மாட்டான், அவர்களை பரிசுத்தமாக்க மாட்டான், அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை உண்டு சொல்லிட்டு அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கிறான் இதை மாதிரி இருக்கிறவங்களை. ஸோ இப்போ வந்து அது மாதிரி பதவி ஆசை காட்டணும், அதை தூக்கி விட்டு கராசுறாங்க. அப்படி விட்டு கராசிட்டு அப்படி விட்டு கராசும் போது என்ன பண்ணுறாங்க, மக்கள் குறைச்சிக்கலாம், அவங்க குடும்பத்தையே ஒதுக்குறாங்க. உங்கள் குடும்பம் தான் என்ன ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. அவங்க குடும்பத்தையே, ஆனால் அவங்க குடும்பம் வந்து இந்த குறைஷிகள் மத்தியில் வந்து ஒரு குடும்பத்தோட ஒரு இது இருந்தது, கௌரவமாக அந்த மாதிரி ஒரு கௌரவத்தை வச்சுட்டு இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க குடும்பத்தையே ஒட்டுமொத்தமாக ஒதுக்குறாங்க. அதுக்கு பின்பு அல்லாஹ்வின் கட்டளைக்கு நாங்கள் இஜ்ரா செய்து மதீனாவில் தன்னுடைய பேஸ்மெண்ட்டை போடுறாங்க. முதல்ல எப்படின்னா ஏகத்துவத்தை எழுச்சியை முதல்ல வைக்கிறாங்க, லா இலாஹா இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த அதை வச்சு மதீனாவுடைய தன்னுடைய பேஸ்மெண்ட்டை வைக்கிறாங்க. மதீனாவுக்கு வந்த உடனே அவங்களுக்கு முக்கியமான ஒரு ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான என்ன தகவல் பார்க்குறாங்கன்னா, மதீனா வாசல் இருக்க முக்கிய பிரச்சனைகளை தீர்க்கணும். இந்த அரசியலோட சூழ்ச்சியை இது பாருங்க, அவங்களுடைய தன்மையை பாருங்க எப்படி வைக்கிறாங்கன்னா, மதீனாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய இதாக இருந்து அவங்க 2 பிரிவினர் இருந்தாங்க. அந்த பிரிவுகளில் என்னென்ன பிரச்சனை இருந்ததோ முதல் அவங்க சால்வ் பண்ணுறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்கள்கிட்ட இருக்க யூதர்கள் அங்கே நிறையா வாழ்ந்து வந்தாங்க. அந்த யூதர்கள்ட்ட வட்டியில் மூழ்கி கிடந்துருந்தாங்க. அதை எல்லாத்தையுமே ஒழிக்கிறாங்க, ஒவ்வொன்றா ஒழிக்கிறாங்க. அதை ஒழிச்சிட்டு இஸ்லாத்தின் ஆட்சி கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வராங்க. இப்படி இஸ்லாத்தின் ஆட்சின்னு கொஞ்சம் கொஞ்சமாக வந்த பிறகு சுமமா பின் உசால் என்ற இவர் வந்து பின்னாடி வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாரு. இவர் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை வந்து கொல்றதுக்காக வரார். இங்கே மக்காவிலேருந்து அவர் யமாமா நாட்டை சேர்ந்தவர். மக்காவிலேருந்து அவர் கொல்றதுக்காக வராரு. அவரை வந்து இந்த தகவல் கிடைச்ச பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கைது பண்ணுறாங்க. அவங்களை கைது பண்ணி கட்டி வச்சு அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செய்கிறாங்க. முதல் நாள் அதே மாதிரி தான் அவங்களுக்கு தேவையானது செய்கிறாங்க, மறுநாள் அவங்களுக்கு தேவையானதை செய்கிறாங்க, 3வது நாள் அதே மாதிரி செஞ்சுட்டு அவங்களை அவுத்து விடுங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவர் என்ன பண்ணார், ஒரு சின்ன ஒரு குட்டையில் போயிட்டு ஊந்து குளிச்சுட்டு வந்துட்டு லா இலாஹா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சி கலிமா ஏற்றுக்கிறாங்க. லா அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அந்த கலிமா ஏற்றுக்கிறாங்க. அந்த கலிமா ஏற்றுக்கிட்டு நபிகிட்ட சொல்கிறாங்க, எனக்கு நேற்று வரைக்கும் அதாவது அடுத்த முன்னாடி இருந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு மிகவும்
மிகவும் மோசமான இது, வெறுக்கத்தக்க முகம் ஒன்று இருக்குன்னு அப்படின்னு சொன்னா உங்களுடைய முகம் தான் ரசூலுல்லாஹ். இதுக்கு இந்த நிமிடத்துலேருந்து எனக்கு மிகவும் விருப்பமான முகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய முகம் தான் என்று சொல்றாங்க. இதுக்கப்புறம் என்ன சொல்றாங்கன்னா மக்கத்து குறைஷிங்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கணும் என்று இது பண்ணிட்டு இருந்தாங்க. எப்போ அவங்க ஏகத்துவ பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாங்களோ முழு அரபு உலகமே அவங்களை எதிர்த்தது. அது மாதிரி தான் நம்ம எப்போ ஏகத்துவத்தை நம்ம அமைப்பு தலைவர்களாக இருக்கும்போது அவங்க எடுத்து வைக்கும் போது முழு உலமா சபை என்ன பண்ணுது, அடிக்கிறதுக்கும் வெட்டுறதுக்கும் கட்டையை தூக்கி அடிக்கிறதுக்கும் தான் எடுத்து நம்ம எல்லாத்தையும் அடி வாங்கணும் தாங்கணும். அதனால தான் இப்போ நிற்கணும் இன்ஷா அல்லாஹ். அப்படி அவங்க என்ன பண்ணுறாங்க, எடுத்துக்கிட்டு இந்த உஸாமா பின் ஏற்றுக்கிட்டு போயிட்டு மக்கத்து குறைச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் எப்போது நீங்கள் களிமாலாம் ஏற்றுக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு வந்து யமாமா நாட்டிலேருந்து தானியங்கள் வந்து உங்கள் மக்காவுக்கு அனுப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் இது வந்து உதைபா உடன்படிக்கைக்கு அடுத்து நடந்தது. ஆனால் இதை பாருங்களேன், இவர் போயிட்டு ஸ்டாப் பண்ணிட்டார். யமாமாவிலேருந்து வந்து மக்காவுக்கு வரக்கூடிய தானியங்கள் உணவுப் பொருட்களாக வரதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆனால் ஒரு அரசியல்வாதி பாருங்க, ஒரு நுட்பமாக இருக்கிறாங்க. இவங்க வந்து கடிதம் எழுதுறாங்க, இது மாதிரி என்னோட உறவுகள்லாம் அவங்க எங்கள் பட்டினிலாம் இருக்கிறாங்க, ஆனால் மக்கத்து குறைஷிகள் அழிக்கணும்னு நினச்சா இந்த அடிப்படையில் உணவு இல்லாமல் அவங்களை வந்து அழிச்சிடலாம். ஏன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அவ்வளோ கொடூரம் படுத்தினாங்க. ஏன்னா ஊரை விட்டு ஒதுக்கி வச்சாங்கல்ல, பதவியாசையை காட்டி வேணான்னும் போது ஊரை விட்டு ஒதுக்கி வச்சு அவங்களுக்கு உணவு தராமல் எதுவுமே தராமல் ஒதுக்கி வச்சாங்கல்ல. அப்போ இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வருது, பழி வாங்கலாம்னா பழி வாங்கலாம். ஒரு அரசியல்வாதி, ஒரு ஆன்மீகவாதி, ஒரு அரசியல்வாதி மாதிரி இருந்த நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி ஆள்றாங்க பாருங்க. அது நீங்கள் தடை செய்கிறாங்க. நீங்கள் உணவு தானியங்கள் மக்காவுக்கு அனுப்புங்க, அவங்க அதை சாப்பிட்டுட்டோம், அவங்களுக்கு வர அடுத்த சந்தனை அதை எடுத்துக்குவாங்க சொல்லிட்டு ஒரு முழு நம்பிக்கையோடு அதை எடுத்து வைக்கிறாங்க. இப்போ நம்மளுடைய அரசியல் சட்டத்தை அமைப்புக்கு நம்ம வருவோம். இதெல்லாம் வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை முறையில் எப்படி ஒவ்வொரு அவங்க வாழ்க்கை முறையை கொண்டு தான் அவங்க அரசியல் அமைப்புமே முழு அரபு உலகமே எடுத்துக்கொண்டுச்சு. இப்போ அவங்க எப்படி பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு அரபு நாட்டுகளுக்கும் தன்னுடைய அரபு நாட்டுக்கும் வெளியே களிமா இல்லாத மற்ற எல்லா நாட்டுக்கும் தூது செய்திகளை அனுப்புறாங்க. நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்குங்க, இல்லாட்டும் உங்களுடைய ஆட்சி பறி போயிடும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் தன்னுடைய தூதுத்துவ மெசேஜை எல்லாருக்கும் அனுப்புறாங்க. தனி லெட்டர் எழுதி எல்லாருக்கும் லெட்டர் கடிதம் மூலியமா தூதுத்துவ மூலியமா எல்லாம் ஒவ்வொரு தூதுவங்களும் அனுப்பிடுறாங்க. ஆனால் நம்மளுடைய அரசியல் சட்டத்துக்கு நம்ம வருவோம். இப்போ நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா அரசியல் சட்டம் மனிதனால் இயற்றப்பட்டது. இந்த அரசியல் சட்டங்கள் வந்து அப்பப்போ காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம். ஆனால் நம்ம இஸ்லாத்தின் சட்டம் வரைக்கும் பேசணும். சட்டம்னா சட்டம் தான், திருட்டுனா கையை வெட்டுறது தான், கற்பழிப்புனா தலை வெட்டுறது தான். இதை மாதிரி நம்ம இஸ்லாமிய சட்டம் இருக்கும்போது இந்தியாவில் போது இதை மாதிரி இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கிற சில அரசியல் சட்டங்களை கட்டுப்படும். ஆனால் அரசியல் சட்டம் அந்த சட்டத்துக்கு அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய இதாக இருக்கு. ஆட்சி இப்போ நம்ம ஊரில் எலெக்ஷன் நடந்தது பார்க்கும்போது எல்லாம் பதவி ஆசையை தான். இப்போ எக்ஸாம்பிளாக பார்த்தோம்னாலே இப்போ ஒரு காங்கிரஸ் ஆட்சி இப்போ வந்திருக்கு, இதில் கருணாநிதி சப்போர்ட் கொடுத்துருக்கு. இந்த ஆட்சியை அதில் ஒரு பொறுப்பெடுக்கிறதுக்கு ஒரு பதவி ஆசையில் காட்டுறாங்க பாருங்க. எனக்கு வந்து 19 சீட்டு கொடு, எனக்கு 20 சீட்டு கொடு, அப்போ தான் உனக்கு நான் இதை கொடுப்பேன், அது வெளியில் நான் ஆதரவு கொடுப்பேன், அந்த மாதிரி சொல்லிட்டு. ஆட்சி என்பது ஒரு பொறுப்பை தவிர அது வந்து உலக ஆதாயத்துக்காக யார் எடுத்தாலும் அவங்க வந்து நாசமாக தான் போவாங்க. இப்போ ஆட்சியை வந்து கேட்டு எடுக்கலாம். இப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வந்து எல்லார்ட்ட கேட்டாங்க, அவங்க வந்து அதுக்கு தகுதியாக இருந்தவங்க அல்ல மக்களுக்கு நன்மை செய்யணும்னு சொல்லிட்டு யார் ஒருத்தவங்க ஆட்சியை தேர்ந்து எடுக்கலாம். அதாவது இது இன்னும் ஒரு சில இடத்துல வந்து முஸ்லீமில் வந்து 3726 அதிசா பதிவுபட்டிருக்கு. அப்துல் ரஹ்மான் சபுன் ரலில்லானுக்கு வந்து நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்குறாங்க, எனக்கு ஆட்சியில் இருக்கிற பொறுப்பு கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே வன்மை கிடைக்கிறாங்க. அப்துல் ரஹ்மானே, நீங்கள் ஆட்சியை கேட்டு விரும்பி கேட்காதீங்க. அப்படி நீங்கள் கேட்டு அது உங்களுக்கு கிடைக்க பெற்றால் நீங்கள் அதோட போயிடுவீங்க, அல்லாஹ்வுடைய நன்மை உங்களுக்கு கிடைக்காது. ஆட்சி தானாக வந்து ஒரு பொறுப்பு வந்து அவங்களுக்கு தானாக வந்துச்சுன்னு வச்சுக்கிங்களேன், அதனால வந்து நன்மை இருக்கு, அல்லாஹ்வுடைய பொறுத்து நன்மை இருக்குன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து உபதேசித்து அனுப்புறாங்க. இதுமாரி ஒவ்வொருத்தரும் நம்மள வந்து எல்லாருமே பொறுப்பாளி தாங்க. ஒரு ஆட்சியாளர் தான் அவங்களுக்கு குடிமகன் சம்பந்தமாக வந்து விசாரிக்கப்படுவாங்க. அது ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி, ஒரு அமைப்பில் ஒரு தலைவராக இருந்தாலும் சரி, அவங்க வந்து அவங்களுடைய வழி யாரெல்லாம் வழி குர்ஆன் ஹதீஸ்ல வந்து அவங்க வழிகாட்டினாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு அல்லாஹ்வுடைய மத்தியில் வந்து கேள்வி கேட்பாங்க. அப்படி ஒழுங்கான முறையில் ஆட்சி செய்தவங்களுக்கு அல்லாஹ் ரசூல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அது முஸ்லீமில் 3731 இதில் வந்து பதிவாக இருக்குது. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் நேர்மையான ஆட்சியாளராக இருக்கிறாங்களோ அவங்க வந்து மறுமையில் வந்து அல்லாஹ்வின் வலப்புறத்தில் ஒளியான மேடையில் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து யாராவது நசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு இது சொல்லிட்டு போயிடுறாங்க. இந்த தலைவரில் வந்து சில பேர் வந்து இவர் தலைவராக இருக்கிறாரு, நான் வந்து இவருக்கு நான் கட்டுப்பட மாட்டேன், இவங்க தலைமை எனக்கு பிடிக்கல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில அமைப்புகள் இருக்கு. அது வந்து ஏன்னா தன்னுடைய கௌரவத்தையும் பேராசையும் கண்டுட்டு இதே மாதிரி யாரெல்லாம் இருக்கிறாங்களோ நிச்சயமாக வந்து வழிகாட்டில் தான் இருப்பாங்க. எப்பவுமே யார் ஒருத்தர் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் வந்து உங்களுக்கு தலைமையாக இருக்கிறாரோ அவர் வந்து கட்டுப்படணும்னு சொல்லிட்டு நம்ம வந்து அது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ் அந்த 3750 முஸ்லீம் இடப்பட்டிருக்கு. அந்த ஹதீஸை சொல்லி நான் சொல்றேன். உங்களில் உடல் உறுப்பு துண்டிக்கப்பட்டு
ஒரு கருப்பினர் அடிமையார் உங்களுக்கு தலைவராக இருந்தாலும் அவர் கட்டப்படுங்க. யார் எப்போ என்றால் அவர் வந்து குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் இருக்கும்போது. என்னுடைய இந்த ஹதீஸை சொல்லிக்கொண்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹித் தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு